ரியான் ஜேக்மான் நடித்த டெட்ஃபூல், மார்வெலின் டெட்ஃபூல். இந்த படம் உலக அளவில் 3650 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அந்த படத்தோடைய அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 70 கோடி ரூபாய் வசூல் பெற்றிருக்கு. படத்துடைய மொத்த பட்ஜெட் 2000 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ 3650 கோடி ரூபாய் வசூல் பெற்றிருக்கு. எப்படியோ இவங்க போட்ட பணத்தை எடுத்துகிட்டு அசலையும் தாண்டி லாபத்தை அடைஞ்சிருக்காங்க. மார்வெல்ஸின் முந்தைய படங்கள் விட இந்த வசூல் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கு. இந்த படம் ஜூலை 26 வெளிவந்துச்சு. இதுவரைக்கும் இந்த அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. இன்னும் வசூல் சாதனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கிறாங்க. படத்துடைய விஎஃப்எக்ஸ் காட்சியும் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. கதை அதரபுதரான பழசான கதை தான். ஆனால் இருந்தாலும் சொல்லப்பட்ட ஸ்க்ரீன் ப்ளே மேக்கிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. படத்துடைய டயலாக் செமையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன டயலாக்லாம் அப்படி இப்படின்ட்டு ஒரு மோசமான வார்த்தைகளால் நிரப்பி வச்சுருக்காங்க. இதை எல்லாராலையும் பார்க்க முடியாது. குறிப்பாக அந்த குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்க முடியாது, தனியாக பார்க்க தான் முடியும். அந்தளவுக்கு படத்தில் மிகுந்த பேட் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இருந்தாலும் அதை ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் டெட்ஃபூல் இவங்களுடைய கேரக்டர்லாம் அநியாயத்துக்கு இருக்குது. இதுதான் ஏன் செய்வேன், என்னுடைய வேலை இதுதான், ஏன் எப்படி போனேன்னு நான் இதை தான் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு சும்மா நச்சுன்னு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேரக்டருக்காகவே 2K கிட்ஸ் எல்லாம் தேடி அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இன்னும் இன்க்ளூடிங்காக சொல்லணும்னா படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் சும்மா தரமாக இருக்குது, மிரட்டுது. இவங்க டெக்னிக்கல் வாய்ஸில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தரமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேவில் நிறைய புதுமையான விஷயங்களை இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இவங்க வேரியேஷன் காமிச்சிட்டே இருக்காங்க. அதனாலேயே இந்த படம் மிகுந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரிவ்யூக்கெல்லாம் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே யோஸ், டெட்ஃபூல் படத்துலேருந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் படம் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தது? இதோடைய ப்ளஸ் மைனஸ் என்ன? உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.